திரு எச்ராஜா, அதாவது சாமானியனுக்கு என்ன தேவை அப்படிங்கறத தவிர்த்து விட்டு பெருநிறுவனங்களுக்கான தேவையை மட்டும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருந்தது, அதை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது. அதோடு சேர்த்து மதம் சம்பந்தப்பட்ட மதச்சார்பின்மைக்கு எதிரான கருத்துக்களை விதைத்து வந்தது. இதுதான் பாரதிய ஜனதாவோட தோல்வி காரணம். விஜயசங்கர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். உங்களுடைய பதில் என்ன? அதாவது இந்த குருடர்கள் 5 பேர் யானையை பார்த்து விமர்சனம் செய்ததை போல சிலர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சு விஜயசங்கர் அவர்கள் எந்த யதார்த்தத்தையும் ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜாவின் மொழி எப்படி மோசமா மாறி போச்சு. குருடர்ங்கிறாரு, செருப்பால் அடிப்பேன்னு சொல்றாரு. இந்த இதற்கு தான் அடி கொடுத்திருக்கிறாரு. மிஸ்டர் விஜயசங்கர், I did not intervene. Be a democrat, be a decent person. நீங்கள் குருடர்கள் சொல்லாதீங்க. You have to be a democrat. No, you be a democrat. You be a democrat. நீங்கள் பொது மேடைகளில் நீங்க பேசும் பேச்சா இது? No, Mr. விஜயசங்கர், நான் குறிக்கிடல. சரி, ஓகே, நான் முத குறிக்கிடல. இதுதான் உங்களை போன்ற ஹிந்து விரோதிகளுடைய செயல்பாடு. இந்த பேச்சு தான் உங்களுக்கு தோல்வி தேடிக்கணும். இன்டிசென்ட்டா இருக்க கூடாது. யார் இன்டிசென்ட்? நான் வந்து வளர்ச்சியை பத்தி பேசினா, மதச்சார்பினை பத்தி பேசினா, நீங்க குருடர்கள். You are indecent. Why you are intervening me? Because you are talking. I don't want to say. இங்க பாருங்க, உதாரணங்கள் உபமானங்களை வைத்து பேசக்கூடாது. You be decent. இல்ல ராஜா, நம்ம அந்த விவாதத்தை இல்ல ராஜா, நீங்க கருத்துக்களை முன்வைங்க. குறிக்கிடலங்க. இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு இவ்வளவு அரகத்தை பேசி நம்ம என்ன பண்றது? இல்ல ரைட் இருக்கு உங்களுக்கு. இல்ல நம்ம விவாதத்தை விட்டு வேற இடத்துல போக வேண்டாம். திரு ராஜா, நீங்க பதில முன்வைங்க. I kept quiet. திரு ராஜா, விவாதத்தை விட்டு வேற திசைக்கு போக வேண்டாம். இல்ல நீங்க அவர் பேசுறத நான் தலையிட்டேனா? சரி, நீங்க உங்க பதில தொடர்ந்து பதிவு செய்யுங்க. அவர் பேசும்போது நான் தலையிடல. சரி, தொடர்ந்து பேசலாம் திரு ராஜா, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அதாவது இந்த ஃப்ரண்ட் லைன் மேகசின், இந்த இவங்க பத்திரிகைகள்லாம் இப்படித்தான் எழுதி கொண்டே இருப்பார்கள். ஆனால் மக்கள் இவங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சிருக்காங்க. எதிராளியினுடைய கருத்தை கேட்கறதுக்குள்ள இடையில குறுக்கிடுறது மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயல்.